அருணா உமன்ஸ் வேர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்லீவ் டிசைனுங்க. கயல் ஸ்லீவில் நம்ம ஒரு டிசைன் கயல் பப்பு மாதிரி தைக்கிறதுலையே ஒரு டிசைன்னு பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளாக எல்லாருமே கற்றுக்கிடலாம், எல்லாருமே ஈஸியாக தைச்சு பழகிடலாம். அந்த இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயரம் 10 இன்ச்சு, கை அகலம் 5 இன்ச்சு, ஆம்கோல் வளைவு இறக்கம் 3 இன்ச்சு. அதை மார்க் பண்ணி வளைஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சில் ஒரு கயல் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணணும். இது நம்ம போடுற மாடலுக்கு அகலம் 2, உயரம் 6 இன்ச்சு. அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. துணியில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அடையாளம் வச்சு இணைக்கணும். அதை ஒன்று போல் நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு அதை நல்லா இழுத்துக்கோங்க. நல்லா இழுத்து ஒன்று போல் நீவி விட்டுருங்க. நீவி விட்டு அதை இணைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு 1/2 இன்ச்சில் இணைச்சிட்டு வந்துடுங்க. சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டு இணைக்கணும். இணைச்சிட்டு அதை எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு முனையிலையும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை திருப்பி விட்டுருங்க. அதை திருப்பி விட்டுட்டு அதில் ஒரு அமுக்கு தையல் போடணும். ஒரு அமுக்கு தையல் போடும் போது ஊசியை வச்சு இழுத்து விட்டு போட்டிங்கன்னா அது வெளியே அந்த லைனிங்கு வெளியே தெரியாமல் இருக்கும். அது நல்லா நீட்டாக வரும். அதை என்ன செய்யணும், ஊசியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இழுத்து விட்டு போடுங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த இதுவும் வராது, சுருக்கம் எதுவுமே வராது. ஒன்று போல் இருக்கும், அதே மாதிரி இருக்கும். ஒன்று போல் இழுத்து விட்டு அடிச்சிருங்க. அப்புறம் பிரட்டி விட்டு சுற்றி வர தையல் போடுங்க. அதுவும் அப்படி தான், இழுத்து விடாமல் நல்லா ஒன்று போல் நல்லா தடவி விட்டு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகளை பூரா கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ஒன்று போல் இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம மாடல் போடுறதுக்கு அது சேரீயில் அவங்க 2 கலர் இருந்துச்சு. அந்த கலர் ஆப்போசிட் கலருக்கு எடுத்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். தெர்மோகோல் பாலில் நம்ம துணியை நம்ம மாடல் போடுறத 2 லேயராக வச்சு ஒரு நூல் வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிக்கிடணும். கட்டிட்டு இதே மாதிரி நிறைய ஒரு நாட்டு மாதிரி போட்டு நிறைய இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல 1/2 இன்ச்சு, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பக்கத்தில் வச்சு இணைச்சிக்கிட்டே வரணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை இணைச்சிக்கிட்டே வரணும். நெருக்கி வைக்கணும். நெருக்கி வச்சு அந்த துணி சிலும்பல் வெளியே தெரியாத அளவுக்கு நெருக்கி வச்சுக்கிறணும். வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை இப்படி பிரட்டி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடணும். திருப்பி இதே அளவுக்கு இன்னொரு கிளாத் எடுத்து அதை நம்ம அந்த தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதில் இருந்த மாதிரியே ஒரு நூல் கூட விலகாத அளவுக்கு அதை தச்சு வரணும். மேலே வச்சு அட்டாச் பண்ணணும். இன்னொரு கிளாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதை இழுத்து விட்டுட்டு ஒரு அமுக்கடி போட்டுறணும். இப்போது இதுக்கு ஒரு லைனிங் பீஸு மேல் பக்கம் வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் போடணும். தேவையில்லாத வெட்டி விட்டுட்டு
திருப்பியும் ஒரு அமுக்கடி போட்டு அது ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து 2 இன்ச்சு தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு 2 இன்ச்சையே நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி தான் துணி எடுக்கணும். அப்போ தான் இதில் வைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம 2 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். சென்டர்லேருந்து அங்கிட்டு 2 இன்ச்சு இங்கிட்டு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை இணைச்சிக்கிறேன். அதே நூல் போடுங்க. போட்டு அதை கரெக்டாக அந்த சென்டர் வச்சு இணைச்சிக்கிறேன். திருப்பி விட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வெட்டிக்கிறேன். அப்புறம் ஒரு பாந்து தையல் போடுங்க. இதில் வந்து நான் வந்து பார்டர் வந்து கொஞ்சோண்டு வெட்டினேன். வெட்டி அதை 1/2 இன்ச்சுக்கு மடித்து இதில் நான் இணைச்சிடுறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். வேணும்னா பண்ணிக்கிடலாம், வேண்டான்னா விட்டுறலாம். ஒரு பைப்பிங் கூட வைக்கலாம். நான் இதில் வந்து பார்டர் இருந்துச்சு, அதை 2ஆக மடித்து அதை 1/2 இன்ச்சுக்காக நான் மடித்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லை பைப்பிங் கொடுக்கணுன்னா பைப்பிங் கொடுங்க, இல்லை வேண்டான்னாலும் விட்டுறலாம், ஒன்றும் இல்லை. இதை நம்ம சென்டர் அடையாளப்படுத்தணும். படுத்திட்டு நம்ம கை ஜாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆம்கோல் பக்கம், அதிலிருந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து திருப்பியும் மார்க் பண்ணி அதில் நம்ம சுருக்கு வைக்கணும். இது வந்து கயல் பப்பு. கயல் பப்பு வந்து ரொம்ப தூக்கி இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு 2.5 இன்ச்சு வச்சோம். 2 இன்ச்சு அந்த அளவுக்கு நம்ம வச்சா போதும். இப்போ நம்ம வந்து கையை அட்டாச் பண்ணிடணும். சென்டர்லேருந்து வச்சு கையை இழுக்காமல் அட்டாச் பண்ணிடணும். இன்னொரு தையல் போடணும். 2 தையல் போட்டுக்கலாம். ஈஸியாக இப்போ வச்சுட்டோம். அழகாக பாருங்கள், கயல் பப்புலையே ஒரு டிசைன் அழகாக வச்சுட்டோம். இது இன்னொரு கை. இதை மாதிரியும் அடிச்சுட்டு இதோட இதை நீங்கள் பாருங்கள், அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு கையை அட்டாச்சுடு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை திருப்பி காமிச்சு இதே ஈஸியாக எல்லா கிடச்சிருவாங்க. நம்ம வந்து கயல் பப்பு சும்மா தான் பார்த்துருப்போம். இப்போ அதிலே ஒரு டிசைனோட சூப்பராக பார்த்துருக்கோம். நல்லா மடக்கி எந்த அளவு வருதோ அதை அந்த அளவுக்கு இன்னொரு மடக்கி அதில் அடையாளம். இந்த டிசைன் உங்களுக்கு அது வரையும் நம்ம சுருக்கு வைக்கணும். நீங்களும் தைச்சு பார்த்து பயன்படு. கையில் வச்சு பார்க்கணும், அதை மாதிரி பண்ணணும். இது வந்து அளக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. நம்ம இதே மாதிரியே பண்ணலாம். நம்ம ஆம்கோல்லேருந்து கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த எவ்வளோ எக்ஸ்ட்ரா நீட்டி இருக்குமோ அதை மாதிரியே நீங்கள் மடக்கி அதில் அடையாளப்படுத்திக்கிட்டு சுருக்கு வைக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடில் ஈஸியாக இத்தனை இன்ச்சு வேணும் அத்தனை இன்ச்சு வேணும்லாம் நம்ம கணக்கு பண்ண தேவையில்லை. இது மாதிரியே நம்ம அடிச்சிடலாம். இந்த கயல் சுருக்கு ஈஸியாக வந்துடும். ரொம்ப தேவை சென்டர் சுருக்கும் கரெக்டாக வந்துடும். நமக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரி வந்துடும். இதே மாதிரி அடிச்சிங்கன்னா தப்பே வராது. அதே மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஈஸியாக இப்போ பப்பு கயல் பப்புன்னு சொல்லிக்கிறாங்க, இன்னொரு இது சொல்லுறாங்க ஆலியா பப்புன்னு சொல்கிறாங்க. எது இப்படி தைக்கிற பப்பு ஸ்லீவ்லையுமே நம்ம ஒரு மாடல் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை இப்போ வச்சு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதே மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள். எனக்கும் எதுவும் மாடல் ப்ளவுஸ் தைக்க வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.